ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வந்ததுமே ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். லாஸ்ட் டியூஸ்டே வந்துட்டு மிளகா வாங்கிட்டு வந்து வச்சுருந்தது பஜ்ஜி செய்கிறதுக்காக. சரி, அதவே இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்காக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு பஜ்ஜி செய்கிறதுக்காக மாவு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கடலை மாவு, லைட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, கூடவே வந்துட்டு மிளகாத்தூள் போட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருந்தாங்க. இது கூடவே வந்துட்டு இட்லி மாவு இருந்துச்சு, அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து ஊற்றிட்டு அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. பஜ்ஜி செய்யும்போது இந்த மாவு இட்லி மாவு இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு 2 கரண்டி ஊற்றி செய்யும்போது பஜ்ஜி நல்லா வந்துட்டு சூப்பராக வருங்க நமக்கு. இந்த சைட் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இது எல்லாமே நல்லா கரைச்சி எடுத்து வைக்கிறதுக்குள்ளே எண்ணெய் வந்துட்டு அடுப்பில் வந்து நம்ம வச்சுக்கலாம். ஒரு பேனில் ஊற்றிட்டு, நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் தாங்க பஜ்ஜி செய்ய போகிறோம். அதனால் தேங்காய் எண்ணெய் வந்துட்டு ஒரு பேனில் ஊற்றி அப்படியே எடுத்து வச்சாச்சு. மிளகாய் பார்த்துட்டோம் அப்படின்னா வந்துட்டு 1/4 கிலோ அன்றைக்கி 20 ரூபா அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கியிருந்தோம். ஒரு மார்க்கெட் நம்ம போடுவோம் இல்லைங்களா, அதில் தான் வந்துட்டு மிளகா வாங்கியிருந்தோம். சரி, அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு வேணாலும் நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட நம்ம எடுத்து கட் பண்ணி சாப்பிட்லாம். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க அப்படியே எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள் வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால் விதையெல்லாம் எதுவுமே நீக்கலை. அப்படியே வந்துட்டு ரொம்ப பெரிய மிளகாயாக இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஒரு 2ஆக போட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. அப்போ தான் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப பெருசாக இல்லாமல் அந்த மாவில் நல்லா டிப்பாகி கிடைக்கும் நமக்கு. அதுக்காக ஒரு 5-6 மிளகாய் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இது கூடவே வந்துட்டு எப்பயுமே நம்ம பஜ்ஜி சுடும்போது வெங்காய பஜ்ஜி அப்படிங்கிறது வந்துட்டு தவறாமல் செய்வோம். அதனால் ஒரு 2 வெங்காயத்தை எடுத்து அதையும் வந்து தோலெல்லாம் உரிச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குதுங்க. உங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு மிளகாய் பஜ்ஜி கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதையும் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளாக நம்ம வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ மிளகாய் பஜ்ஜி வந்துட்டு ஒரு இடத்துல அப்படியே எடுத்து போட்டாச்சு, நமக்கு சூப்பராகவே வந்திருக்குது. இதை பார்க்கும்போதே தெரியும் கொஞ்சம் கூட வந்துட்டு நமக்கு எண்ணெய் இழுக்கலை. இந்த மாதிரி நீங்கள் பக்குவத்தில் செய்யும்போது கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு எண்ணெய் வந்து இழுக்காது, ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்துட்டு அன்றைக்கி இட்லி பொடியும் இருந்துச்சு. இது கூடவே வந்துட்டு புளி சட்னியும் அரைச்சி வச்சுருக்கு, கூடவே 1 டம்ளர் டீ. இது எல்லாமே போட்டு சூப்பராக நம்ம இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்கை முடித்தாச்சு. இந்த மாதிரி நமக்கு என்ன தான் வந்து வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் வாங்கி வச்சாலுமே நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு சாப்பிட்றதோட டேஸ்ட்டே தனிதாங்க. ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு இந்த பஜ்ஜியை சாப்பிட்டு இந்த புளிச்சட்னியோட இட்லி பொடியோடு வச்சு சாப்பிட்டுட்டு இந்த டீயும் குடித்தாச்சு. இனி அடுத்தது வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சரி, நைட்டுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருந்தோம். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்தாலே நைட்டுக்கு பசிக்காது, இருந்தாலும் வந்துட்டு லைட்டாக செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புளிச்சட்னி செஞ்சிடலான்னு எடுத்துருக்குதுங்க. அதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு. அதுலேயே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் மல்லி, 4 குடமிளகா சேர்த்துக்கோங்க. காஞ்ச குடமிளகா சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி 1-2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த சட்னி வந்துட்டு செய்கிறது ரொம்பவே சுலபம் தான். ஆனால் டேஸ்ட்டு வந்துட்டு நமக்கு கல்யாண வீடுகள் எல்லாம் கிடைக்கும் இல்லைங்களா, அந்த ஊத்தாப்பத்துக்கு புளிச்சட்னி தருவாங்கள்ல, அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இது கூடவே வந்துட்டு 1 கொத்து கருவேப்பிலையை நல்லா உள்ளே சேர்த்துக்கோங்க. வரமிளகா சேர்க்கும் போது நல்லா இந்த குடமிளகா சேர்த்திங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நமக்கு. வெங்காயம் ஓரளவு நல்லா இந்தளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற ஒரு பழுத்த தக்காளி பழத்தை உள்ளே சேர்த்துக்கோங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த சட்னியெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்பயுமே செய்கிறது சுலபம் தாங்க. இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில பொருட்கள் ஆட் பண்ணும்போது வந்துட்டு நமக்கு இன்னமும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நார்மலாக வந்துட்டு காஞ்ச மிளகா சேர்க்கறதுக்கும் இந்த குடமிளகா சேர்த்து செய்யறதுக்கும் நமக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த புளிச்சட்னி. நம்ம பஜ்ஜிக்கு செஞ்சோம் இல்லைங்களா, அதே மாதிரி புளிச்சட்னி தான் இதுவும். இந்தளவுக்கு வந்துட்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஓரளவு ஆற விட்டுருங்க. ஆறதுக்குள்ளே வந்துட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஆறுனா போதும். அதுக்குள்ளாரவே வந்துட்டு 5 நிமிஷம் கழிச்சதையுமே நான் தோசை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல் எடுத்து வச்சுட்டேன்.
காலையில் செஞ்ச சுண்டக்காய் குழம்பு வந்துட்டு வீட்டில் இருந்துச்சு. அதனால இன்றைக்கி வந்துட்டு நம்ம சட்னி அளவாக அரைச்சா போதுன்ட்டு அளவாக எடுத்து வச்சுருக்கு. தோசை இந்த சைடு அப்படியே ஊற்றிட்டுருக்குங்க. ஒன்றுனா ஊற்றுனா வந்துட்டு வேலை முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டுருக்கு. மேலால் வந்துட்டு நம்ம வீட்லேயே செஞ்ச இட்லி பொடி இருக்குது. அதையும் வந்துட்டு தூவி தோசை செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொடி தோசை செஞ்சிட்ருக்கேன். நம்ம இட்லி பொடி எப்படி நம்ம வீட்டிலேயே சூப்பராக செய்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை பற்றி நீங்களும் சூப்பராக இட்லி பொடி செஞ்சு பாருங்கள். இது அம்மாவோட ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அந்தளவுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இட்லி பொடி இந்த டைமு. பொடி தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே சுட்டி இன்னொரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம். நெய் வேணும்னா கொஞ்சம் விட்டுட்டு அதையும் செஞ்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா சட்னி வந்துட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. அரைந்ததுக்கப்புறமா தோசையும் ரெடியாக இருக்குது, பொடி தோசை. இப்போ இது கூட வச்சு இந்த சட்னியும் சாப்பிட்டு பார்த்துடலாம். எப்பயுமே வந்துட்டு நமக்கு புளி சட்னி வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் தாங்க. அதுவும் இந்த தோசைக்கும் புளி சட்னிக்கும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம். எப்பயும் போலேயே வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக தாங்க வந்திருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி புளிச்சட்னி செஞ்சு பாருங்கள். இந்த புளிச்சட்னி கூட மறக்காமல் வந்துட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டே வந்துட்டு நமக்கு வேறு லெவலில் இருக்கும். இது கூட வந்துட்டு இன்றைக்கி நான் காலையில் வச்ச சுண்டக்காய் குழம்பு இருந்துச்சு. அதையும் வச்சு இன்றைக்கி டிஃபன் முடிச்சாச்சு. ரொம்பவே சூப்பராக ஸ்நாக்ஸ் அண்ட் டின்னர் ரெண்டுமே நம்ம வீட்டில் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் வந்துட்டு டின்னர் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்நாக்ஸும் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு பார்த்தோம்னாலும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு புதுமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி.